ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தாரிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சுவையான காரசாரமான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு ஸ்டைல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கேற்ப சேர்த்திக்கலாம். அடுத்து மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்படி நீங்கள் குழம்பு செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது ரெண்டையுமே நான் அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டு நம்ம போட்டிருக்கிறதுல நல்லா கலக்கிக்கலாம் கையிலேயே. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளி ஊற்றி குழம்பு வைக்கிறதுல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போடும்போது அதோட ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்டியாக வரும். அடுத்து நம்ம தக்காளியை தோல் சீவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி தோலோட போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு கட்லா மீன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அந்த கரைசலில். இங்கே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு தக்காளியோட டெக்ஸ்சர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசல் மசாலாவெல்லாம் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் அது கூட தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.